சூரத்துல் ஃபஜ்ர் வசனம் 15 முதல் 20 வரை. மனிதனோ அவனுடைய இரட்சகன் அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருட்கொடை வழங்கி அவனை பரிசோதிக்கும் போது என்னை என் இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்வான். அதே நேரத்தில் அவனது வாழ்வாதாரத்தை அவனுக்கு அளவோடு அருளி அவனை பரிசோதித்தாலோ என்னை என் இரட்சகன் இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வான். அவ்வாறன்று, மாறாக நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை, ஏழைக்கு உணவளிக்குமாறு யாரையும் நீங்கள் தூண்டுவதுமில்லை. பரம்பரை சொத்தை சுருட்டி வாரி நீங்கள் உண்கிறீர்கள், செல்வத்தை வெகுவாக நீங்கள் நேசிக்கிறீர்கள். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதல் 2 வசனங்களில் மனிதனை கண்டித்து பேசுகின்றான். வளமும் கண்ணியமும் அல்ல, வறுமை இழிவும் அல்ல. மனிதனை பரிசோதிக்கும் பொருட்டு அவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்கினால் அது அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த கண்ணியம் என்று அவன் நம்புகின்றான். ஆனால் உண்மை அவ்வாறில்லை. மாறாக அது அவனுக்கான சோதனையும் பரீட்சையுமே ஆகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அவ்வாறே மற்றொரு வசனத்தில், செல்வத்தாலும் புதல்வர்களாலும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் அவர்களுக்கு நாம் விரைந்து வழங்கும் நன்மைகள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா? இல்லை, உண்மையை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அவ்வாறே மற்றொரு புறத்தில் மனிதனுக்கு வாழ்வாதாரத்தில் நெருக்கடி கொடுத்து அவனை அல்லாஹ் சோதிக்கும் போதும் அவனுக்கு பரீட்சை வைக்கும் போதும் அது அல்லாஹ்விடமிருந்து தனக்கு நேர்ந்த இழிவு என்று மனிதன் எண்ணிக்கொள்கின்றான். பொதுவானது. அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று என உயர்ந்தோன் அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கின்றான். அதாவது, அந்த வளத்திலும் சரி இந்த பஞ்சத்திலும் சரி மனிதன் எண்ணுவதைப் போன்று யதார்த்தம் இல்லை. ஏனெனில் உயர்ந்தோன் அல்லாஹ் தான் விரும்புவோருக்கும் விரும்பாதோருக்கும் செல்வத்தை தருகின்றான். அவ்வாறே தான் விரும்புவோருக்கும் விரும்பாதோருக்கும் பொருளாதார நெருக்கடியை தருகின்றான். மாறாக இந்த விஷயத்தில் அடிப்படை கோட்பாடு என்னவென்றால், அந்த 2 நிலைகள் வளமை வறுமை ஒவ்வொன்றிலும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதுதான். அதாவது, அந்த மனிதர் செல்வராக இருந்தால் அதற்காக அவர் அல்லாஹுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். வறியவராக இருந்தால் அவர் பொறுமை காக்க வேண்டும். அனாதையை ஆதரிப்பதில்லை. அடுத்த தொடர் மாறாக நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை என்று குறிப்பிடுகின்றது. இந்த வசனம் அனாதையை மதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. பின்வரும் நபிமொழிகள் இதையே கூறுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனாதை நல்ல முறையில் நடத்தப்படுகின்ற இல்லமே முஸ்லிம்களின் இல்லங்களில் சிறந்த இல்லமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இவ்விரண்டையும் போல் நெருக்கமாக இருப்போம் என்று கூறிவிட்டு தமது நடு விரலையும் பெருவிரலை அடுத்த சுட்டு விரலையும் இணைத்து காட்டினார்கள். உணவளிக்க ஊக்கமளிப்பதில்லை. அடுத்த வசனம், ஏழைக்கு உணவளிக்குமாறு யாரையும் நீங்கள் தூண்டுவதும் இல்லை என்று குறிப்பிடுகின்றது. அதாவது, ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்யுமாறு யாரையும் அவர்கள் ஏவ மாட்டார்கள். அது தொடர்பாக தமக்கிடையே ஒருவர் மற்றவரை தூண்டவும் மாட்டார்கள். அடுத்த வசனம், பரம்பரை சொத்தை சுருட்டி வாரி நீங்கள் உண்கிறீர்கள் என்று தெரிவிக்கின்றது. அதாவது, அவர்கள் பரம்பரை சொத்தை உண்பது அது எந்த வழியிலிருந்து தமக்கு வந்தது, அனுமதிக்கப்பட்ட வழியில் இருந்தா அல்லது அனுமதிக்க மறுக்கப்பட்ட வழியில் இருந்தா என்றெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். அடுத்த வசனம், செல்வத்தை வெகுவாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று கூறுகின்றது. அதாவது, செல்வத்தை அதிகமாகவும் அநாகரிகமாகவும்